கரடி குட்டி கருப்பன் மற்றும் மந்திரத்தேன் ஒரு அடர்ந்த காட்டில் கருப்பன் என்ற ஒரு சின்ன கரடி குட்டி இருந்தான். கருப்பனுக்கு ஒரு பெரிய ஆசை. உலகத்தில் இருக்கும் எல்லா தேனையும் ஒரே நாளில் சாப்பிட வேண்டும். அவன் தினமும் தேனீக்களின் குடில்களைத் தேடி சற்றும் பயமில்லாமல் ஏறி இறங்கிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் கருப்பன் ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு பொன்னிறம் ஜொலிக்கும் தேனீக் குடிலைக் கண்டான். அது சாதாரணமானதல்ல. அது மந்திரத் தேன் நிறைந்த குடில். கருப்பன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, இன்னைக்கு நான் இதையெல்லாம் சாப்பிடப் போறேன் என்று சொல்லி கையை நீட்டினான். அதே சமயம் ஒரு வயதான புத்திசாலி தேனீ, தலைவி தேனீ வந்து சொன்னது, கருப்பா, இந்த சக்தி வாய்ந்தது. அதையெல்லாம் ஒரே நாளில் சாப்பிட்டால் உனக்கு நன்மை இல்ல. பகிர்ந்து சாப்பிட்டால் அது மந்திரமாய் மகிழ்ச்சியை தரும் என்றது. ஆனால் கருப்பன் கேட்டுக்கொள்ளவில்லை. அவன் ஒரு பெரிய தேனடையை எடுத்தான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு தலை சுழன்றது. வயிறு நிறைந்து போனது. நிற்கவே முடியவில்லை. கருப்பன் அழ ஆரம்பித்தான். அதை பார்த்த தலைவி தேனீ மெதுவாக சிரித்து, அட பாவம், ஏன் ஆசை அதிகம் என்று கேட்டான். தலைவி தேனீ ஒரு சிறு துளி மந்திர மலர் சாறை கருப்பனுக்கு கொடுத்தது. சில நிமிஷங்களில் கருப்பன் நன்றாக உணர்ந்தான். அவன் வெட்கப்பட்டு சொன்னான், தேனீ, இனிமேல் நான் சாப்பிடத் தெரியாமல் ஆசைப்பட மாட்டேன். பகிர்ந்து சாப்பிடுவேன். குறைவா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். தலைவி தேனீ தலையசைத்துக் கொண்டு, அதுதான் பெரிய மகிழ்ச்சி ரகசியம், கருப்பா என்றது. அந்த நாளிலிருந்து கருப்பன் தேனை சாப்பிடும்போது காடு முழுக்க உள்ள விலங்குகளுடன் பகிர்ந்து கொண்டான். அவனை காடு முழுக்க மிகவும் பாசமுள்ள கரடி என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். கதையின் கருத்து, அதிக ஆசை சிரமம் தரும். பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெறும். மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.